இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் ஒரு பக்கம் குமரனை வச்சு ஜாலியான சில விஷயங்கள்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதில் அவருக்குன்னு ஒரு குட்டி கதையை கொண்டு போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அவருக்கு நடிக்க ஆசைப்பட்டார். முதல் தடவை நடிக்க ட்ரை பண்ணி அது நடக்கலை. ரெண்டாவது அது டிவியில் வரலை, அவமானப்பட்டார், அசிங்கப்பட்டார். எப்போ பார்த்தாலும் அவரை கிண்டல் பண்ணுற ஒரு கேலி பொருளாகிட்டாங்க. அப்படிங்கிற போது ரெண்டாவது தடவை வாய்ப்பு கிடச்சி அவர் மனசில் அதுவும் அவருடைய பாஸ்ட்டை நினச்சி கங்கா தன்னை இப்படி தானே எந்த திறமையும் இல்லைன்னு வேணான்னு சொன்னாங்க அப்படிங்கிற வசனத்தை வச்சு இவரும் நல்லா நடிச்சு கடைசியில் அது இப்போ வீட்டில் யார்ட்டையும் சொல்லாமல் முதல் தடவை தான் ஒரு சூடுபட்டோம். இப்போ டிவியில் வந்தால் பார்த்துக்கலான்னு பார்த்தா நிஜமாவே ஒரு டிவியில் வர எல்லாரும் ஓடி பார்த்து ஆச்சரியப்பட்டு இவ்வளோ நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு மனசு எமோஷனலாக அப்படியே சூப்பராக கொடுக்குறாரு அப்படின்னு சந்தோஷப்படுற விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நடக்க போகுது. ஸோ இந்த ஒரு சைடு ட்ராக்கை தாண்டி இப்போ மெயின் ட்ராக் வந்தோம் அப்படின்னா இப்போ இங்கே இந்த நிவேதா என்கிற வெண்ணிலா இப்போ ஒரு காருக்குள்ளார மயங்கி கிடக்க, கிட்டத்தட்ட மயங்காத குறையாக காய்ச்சலில் அப்படியே கிடக்க, அந்த சமயத்தில் அந்த காரில் சாஞ்சு இப்போ விஜய் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறத காவேரி பார்த்துடுறாங்க. ஸோ காவேரியோட மனசில் இப்போ அவங்களுக்கு முக்கியமான என்ன இருக்குது அப்படின்னா இந்த நிவேதாவை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். ஏற்கனவே ஒரு பாவமான கேரக்டராக எல்லாத்தையும் பழச மறந்து ஆக்சிடென்ட்டை சிக்கி அப்பா அம்மாவை இழந்த ஒரு கேரக்டராக இருக்காங்க. எல்லாரும் ஏற்கனவே அது ஒரு கஷ்டமான இடம், ஆதரவற்ற ஒரு இல்லம். அந்த இல்லத்துலையும் இவங்க தனியாக இருக்காங்க. ஆளுங்களே இல்லாத இடத்துல இன்னும் ஆள் இல்லாமல் இருக்காங்களே அப்படிங்கிற வருத்தத்தை பற்றி இவங்க ஏதாவது சொல்லலாம்னு நினைக்க, அதுக்குள்ளே விஜய் அவங்கள பார்க்காம நேராக காருக்குள்ள ஏறி டைம் இல்லவா போகலாம். அப்படிங்கும்போது இவங்க கதையாக மட்டும் இந்த நிவேதாவை பற்றி சொல்கிறது தான் வாய்ப்புகள் அதிகம். நிவேதானவங்களை பார்த்தேன், அங்கே இருந்தாங்க, அவங்கள பார்த்தா பாவமாக இருக்குன்னு சொல்ல, இந்த மாதிரி நிறைய பேர் பாவமாக இருப்பாங்க, காவேரி விடுக்காதுன்னு ஒரு சீரியஸாக எடுத்துக்காமல் இருக்க போகிறான்னு தான் தோணுது. ஏன்னா அதுக்குள்ளார வெண்ணிலாவுடைய ரிவீல் ட்ராக் வராது. ஆனால் சீக்கிரமாகவே காவேரியே தான் இந்த வெண்ணிலாவை கொண்டு விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ரெண்டு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, தெரியாமல் இதுதான் வெண்ணிலான்னு தெரியாமல் நிவேதாவை சரி பண்ணுறது, அவங்கள பாவம் காய்ச்சலான்னு விசாரித்து அவங்கள போய் நேரில் போய் பார்க்குறது, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்டாக இருந்தால் அவங்களுக்கு பழச ஞாபகத்துக்கு வர வைக்க ட்ரை ட்ரை பண்ணலாம். ஒன்று. இன்னொன்று, விஜயோட ஃபோனில் ஏற்கனவே வெண்ணிலான்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டருக்குள்ளே அவங்க ஃபோட்டோவை பார்க்கலாமா வேணாமான்னு அவங்க யோசித்து எடுத்து கடைசி நிமிஷத்தில் பார்க்காம விட்டதுக்கு பதிலாக இன்னொரு தடவை அந்த வெண்ணிலா யாருங்கிறதான் பார்த்துடலாமே அப்படின்னு ஒரு டவுட்டில், இல்லை அந்த நிவேதாங்கிறவங்க எப்போ பார்த்தாலும் அந்த நியூஸ் பேப்பரே கையில் வச்சுருக்காங்கன்னு சொல்ல, அந்த நியூஸ் பேப்பரில் பார்த்தா விஜயும் சாரதாவும் இருக்க ஃபோட்டோவை பார்த்து இவங்களுக்கு திடீர்னு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகி டக்குன்னு வீட்டுக்கு விஜயோட ஃபோன் எடுத்து பார்த்து வெண்ணிலாங்கிறத பார்த்து இவங்களே விஜய் கிட்டக்க உங்கள் வெண்ணிலா உயிரோடு தான் இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க ஏன் அந்த கல்யாணத்துக்கு வரல, என்ன ஆச்சுனே தெரியாமல் பதட்டப்பட்டு என்னால் தானே பெண்கள்னாலே யாரையும் நம்பக்கூடாதுன்னு நினச்சிங்க, அதுக்கெல்லாம் காரணம் அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்து எல்லாத்தையும் பழசெல்லாம் மறந்துட்டாங்க, அவங்க அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்க, இதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வெண்ணிலாவை கொண்டு விட்டு உங்கள் மனசில் அவங்க தான் இருக்காங்கும் போது நீங்கள் அவங்க கூட இருங்க, எங்கே இருந்தாலும் வாழ்கிற மாதிரி இவங்க விட்டு கொடுத்து போகிற மாதிரி சம்பவமும். ஆனால் இவர் மனசில் இப்போ வெண்ணிலாவை முழுசாக மறந்து எப்படி அவங்க நிவினா மறந்துட்டாங்களோ அந்த மாதிரி இவரும் எல்லாத்தையும் மறந்து காவேரியை மனசில் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ வெண்ணிலா திருப்பி வந்ததுனால அங்கிட்டாங்கிற யோசனைக்கு வர மாதிரி இருதலை கொல்லி மாதிரி கதை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தனக்குத்தானே ஒரு சூனியத்தை காவேரியை தான் செஞ்சுக்க போகிறாங்கிறது ஒரு லைட்டாக ஒரு ஃபீலிங் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். அந்த வெண்ணிலாவோட கதாபாத்திரம் வந்ததுக்கு பிறகு கதை எப்படி போகுதுங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் ஒரு பக்கம்